ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பஞ்சாயத்து ஆஃபீஸில் வேலைவாய்ப்பு செய்தியை தான் பார்க்க போகிறோம். அதாவது அலுவலக உதவியாளருக்கான வேலை. இது 38 மாவட்டங்களுக்கான பஞ்சாயத்து ஆஃபீஸோட வேலை. சொந்த ஊர்லேயே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இந்த வேலை பெறலாம். இதற்கு பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங் 16,500லேருந்து 19,000 வரை ஸ்டார்டிங் சேலரி உங்களுக்கு கொடுக்குறாங்க. நீங்கள் 8வது 10வது 12வது இல்லை ஏதாவது ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலே தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். கிட்டத்தட்ட 38 மாவட்டங்களுக்கும் சேர்த்து 1,500 காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. இது எந்தெந்த மாவட்டங்களில் அறிவிப்பு வெளியாகிருக்கு, நோட்டிஃபிகேஷன்ஸ் எப்படி செக் பண்ணுறது, எப்படி அப்ளை பண்ணுறது, இதற்கு இன்டர்வியூ இருக்குமா இல்லை எக்ஸாம் இருக்குமா, என்ன மாதிரியான ப்ராசஸ் தேர்வு முறை எப்படி இருக்கும் அப்படின்ற டீட்டெயில்ஸை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்திங்க அப்படின்னா முழுக்க ஒரு கவர்மெண்ட் வேலை தாங்க. தமிழக அரசு பஞ்சாயத்து அலுவலகத்தில் உள்ள அலுவலக உதவியாளர், கிளர்க்கு, பியூனு இந்த மாதிரியான வேலைகள் தான். இது அந்தந்த கிராமப்புறங்களில் உள்ள ஊரக வளர்ச்சித்துறை, அதாவது பஞ்சாயத்து ஆஃபீஸில் உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு உங்களுடைய சொந்த மாவட்டத்திலேயே சொந்த ஊர்லேயே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு கொடுக்குறாங்க. ஸோ உங்களுடைய கிராமத்தில் இந்த வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்கிறாங்க, உங்களோட கிராமத்துக்கு வேக்கண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னா அதில் நீங்கள் உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. அந்த கிராமத்தை சேர்ந்தவர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதற்கான கல்வி தகுதி பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் 8th முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம், 10th முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம், 12th முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம், ஏதாவது டிகிரி முடிச்சிருந்தாலுமே தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ மினிமம் குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவில் உங்களுக்கு 8th to 12th வரை நீங்கள் பாஸ் ஆகியிருந்தாலே இந்த பதவிக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ப்ளஸ் உங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் வேணுங்கிற பட்சத்தில், அதாவது 1 வருஷமோ 2 வருஷமோ கழித்து இல்லை 3 வருஷம் 4 வருஷம் கழித்து கூட உங்களுக்கு மேலே ப்ரமோஷன்ஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரியான ப்ரமோஷனுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டிகிரி தேவைப்படும். கிராம உதவியாளர்லேருந்து விஏஓ அசிஸ்டண்ட்டு, விஏஓ அசிஸ்டண்ட்லேருந்து தாசில்தார், விஏஓ அந்த மாதிரியான ப்ரொமோஷன்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ அதற்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக மேற்கொண்டு ப்ரொமோஷன்ஸ் போகலாம். ஸோ 12th தான் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதே பதவியில் தான் நீங்கள் நீடிக்கிற மாதிரி இருக்கும். இதற்கான ஏஜ் என்ன, எந்தெந்த ஏஜில் உள்ளவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா மினிமம் 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதாவது 12th முடித்து 1 வருஷம் 2 வருஷம் இல்லை காலேஜ் படிச்சுட்ருக்குறீங்க நீங்கள் அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். இதற்கு தேர்வு கட்டணமோ விண்ணப்ப கட்டணமோ எதுவுமே உங்களுக்கு கிடையாது. ஸோ தாராளமாக நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இதற்கான அதிகபட்ச வயது வரம்பு பார்த்திங்க அப்படின்னா 34 வயசு வரை உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் நமக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 34 அப்படின்றது 38 ஆகவும் 42 45 வயசு வரை நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதே மாற்றுத்திறனாளியாக இருக்க பட்சத்தில் 50 வயசு வரை நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் அந்தந்த நோட்டிஃபிகேஷன்ஸில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதற்கான சேல்ரி பார்த்திங்க அப்படின்னா அடிப்படையாக உங்களுக்கு பேசிக்காக நீங்கள் உள்ளே என்டர் ஆனோன்னு பேசிக்காக கொடுக்கறது பார்த்திங்க அப்படின்னா 15,700லேருந்து 19,500 வரை பேசிக்காக கொடுப்பாங்க. அதாவது ஸ்டார்டிங் நீங்கள் ஜாயின் பண்ணும்போதே இதில் பார்த்திங்க அப்படின்னா 17,700 அப்படின்றது உங்களுக்கு அகவிலைப்படி, அதுக்கப்புறம் பிஎஃப் எல்லாமே சேர்த்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கே உங்களுக்கு 20,000 சேல்ரி உங்களோட அக்கௌண்ட்டில் ஏறும். இது உங்களுடைய கிராமத்தில் உங்கள் சொந்த ஊரில் உங்களுக்கு வேக்கண்ட் அறிவித்து நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க அப்படின்றதையும் அவங்க நோட்டிஃபிகேஷனில் தெரிவிச்சுக்கிறாங்க. இதற்கு என்ன தேர்வு முறை எப்படி நடைபெறும் அப்படின்னா இதற்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் எழுதிட்டு இருந்தாங்க.
பட் வந்து இந்த வருடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து கிடையாது. ஜஸ்ட்டு நம்ம அப்ளை பண்ணணும். அதாவது நம்மளோட தாலுகா ஆஃபீஸ் வட்டார அலுவலகத்தில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா வட்டாட்சியர் அலுவலகத்தில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு எந்த விதமான ஃபீஸும் வாங்க மாட்டாங்க. ஜஸ்ட்டு அப்ளிகேஷன்ஸ் வித்து அவங்க என்னென்ன டாக்குமெண்ட் கேட்குறாங்களோ எல்லா டாக்குமெண்ட்டையும் அட்டாச் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க உங்களை இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. ஸோ இன்டர்வியூவில் நீங்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்றத வச்சும், அதற்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னுரிமை, அதற்கப்புறம் வந்து இனச்சுழற்சி, ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கான வேக்கன்சிஸ், இந்த மாதிரியான நிறைய ப்ராசஸ் வந்து இருக்குது. இந்த ப்ராசஸில் எல்லாமே உங்களுக்கு செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டைரெக்டாக போஸ்டிங்ஸ் போடுவாங்க. ஸோ உங்களுக்கு எந்த விதமான ரிட்டன் எக்ஸாமினேஷனோ வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனோ அந்த மாதிரியான எதுவுமே வந்து நடக்காது. ஸோ அந்தந்த கிராம பஞ்சாயத்து ஆஃபீஸ்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக ஒர்க் பண்ணலாம். தேர்வுன்றது உங்களுக்கு எதுவுமே கிடையாது. இன்டர்வியூ மட்டும்தான் வந்து வைப்பாங்க. ஸோ அதுக்கான விண்ணப்ப கட்டணம்னும் நீங்கள் எதுவுமே வந்து செலுத்த தேவையில்லை. இன்டர்வியூக்கு நீங்கள் எந்த பணமும் கொடுக்க தேவையில்லை. அப்ளிகேஷன்ஸ் போடும்போது நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன்ஸ் போட தேவையில்லை. நீங்கள் டைரெக்டாக வந்து வெப்சைட்டில் நீங்கள் அப்ளிகேஷனை மட்டும் டவுன்லோட் பண்ணி உங்களோட 10th மார்க் ஷீட்டு, அப்புறம் 10th டிசி, சாதி சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் முன்னுரிமை கோருறீங்க அப்படின்னா முன்னுரிமைக்கான சான்றிதழ், பிஎஸ்டிஎம் வச்சுருக்கீங்க அப்படின்னா பிஎஸ்டிஎம், அது மாதிரியான ஆதார் கார்டு, குடும்ப அட்டை, அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருப்பிடச் சான்றிதழ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இருப்பிடச் சான்றிதழ் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி இருப்பிடச் சான்றிதழ் வாங்கி நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை வந்து கொடுப்பாங்க. ஒரு கிராமத்தில் வேக்கன்சிஸ் அறிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னா அந்த கிராமத்தை சேர்ந்தவர்களாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்றதுக்கு இருப்பிடச் சான்றிதழ் வந்து கொடுக்கணும். இப்போதைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆம்பூர், அரியலூர், செங்கல்பட்டு இந்த மாதிரியான மாவட்டங்கள்லாம் வேக்கன்சிஸ் கூடிய சீக்கிரம் அறிவிக்க போகிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 20-25 மாவட்டங்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா எத்தனை வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்றத விரைவில் வந்து அறிவிச்சிருவாங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். இப்போ ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா 1500 வேக்கன்சிஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்தந்த மாவட்டங்களுக்கெல்லாம் வந்து வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்றதையுமே சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் எந்தெந்த மாவட்டங்களுக்கு குறிப்பாக எத்தனை வேக்கன்சிஸ் வந்திருக்கு, அந்த மாவட்டத்தில் உள்ள தாலுகாவுக்கு எந்தெந்த கிராமத்தில் வந்து எத்தனை வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்றதையுமே வந்து நாங்கள் அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆம்பூர், அரியலூர், கோயம்புத்தூர், அப்புறம் தர்மபுரி, திண்டுக்கல் நிறைய மாவட்டங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வேக்கன்சிஸ் வர இருக்குது. ஸோ இந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கவர்மெண்ட் வெப்சைட்டை வந்து செக் பண்ணிகிட்டே வந்து பாருங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா விரைவில் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்தோன்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலில் வீடியோ போடுறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.